வணக்கம். நான் தர்ஷனா நாகராஜன், சித்த மருத்துவர். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இதை நம்மளோட சித்தா டேர்ம்ல கீழ்வாதம் அப்படின்னு சொல்றோம். கீழ்வாதம் அப்படிங்கிறது வயசு ஆக ஆக நம்மளோட ஜாயின்ஸ் எல்லாமே தேய்மானமாகும். இது ஒரு டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ், அதாவது வியர் அண்ட் டேர். 50 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப காமனா இது ஏற்படுது. ஓகே, கீழ்வாதம் அப்படிங்கிறது என்ன? கீழ்வாதம் அப்படிங்கிறது நம்மளோட மூட்டுக்கல்ல 2 எலும்புகள் இருக்கும். அந்த 2 எலும்புகளுக்கு இடையே ஆர்டிகுலர் கார்டிலேஜ்னு சொல்லப்படுற ஜவ்வு பிரசன்டா இருக்கும். அது பல காரணங்களால தேய்மானம் ஏற்படும். அந்த தேய்மானத்தினால 2 எலும்புகளும் உரசிக்கொள்ளும். அதனால தான் நமக்கு வலி ஏற்பட்டு கீழ்வாதம்ன்ற நோய் நமக்கு உண்டாகுது. இதுல 2 டைப்ஸ் இருக்கு. பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், செகண்டரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது வயசு ஆக ஆக ஏஜ் ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு வியர் அண்ட் டியர் காம்ப்ளிகேஷன். செகண்டரி அப்படிங்கிறது பல காரணங்களால வரும். அது என்னென்ன காரணங்களால வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, குடும்ப வரலாறு. அதாவது நம்மளோட 2 எலும்புகளுக்கு இடையே சினாவியல் ஃபியூலுன்னு சொல்லப்படுற ஒரு பசை திரவம் இருக்கும். அந்த திரவத்தோட குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஜெனட்டிக்கா நம்ம குடும்பத்துல வர எல்லாத்துக்கும் அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ஒன் ஒபெசிட்டி, அதாவது உடல் பருமன். நம்மளோட ஹோல் வெயிட்டையுமே நம்மளோட மூட்டுக்கள் தான் தாங்கணும். ஸோ அளவுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு ஓஏ வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தேர்ட் ஒன் ஓவர் யூசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் அத்லெட்டிஸ், ஹெவி ஒர்க்கர்ஸ், லேபர்ஸ், இந்த மாதிரி கால்களை பயன்படுத்தி அதிகமான வேலை செய்கிறவங்களுக்கு ஓவர் யூசேஜ் காரணமாக மூட்டு தேய்மானம் வர அதிகமாக சான்சஸ் இருக்கு. ஃபோர்த் ஒன் ட்ரமாட்டிக் இன்ஜுரி. இது எப்போவோ ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆகியோ இல்லை கீழே விழுந்து அடிபட்டதுனால போன் ஃப்ராக்சர்ஸோ அங்கே இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் ஏதாவது டியர் ஆகிருந்து அதை நாம் சரியாக கவனிக்காமல் விட்டதுனால ஓஏ வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஃபிஃப்த் ஒன் விட்டமின் சி அண்ட் விட்டமின் டியோட குறைபாடுனாலையும் இந்த நோய் அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. அண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் பெண்கள். முக்கியமாக மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறமா ஆண்களை விட பெண்களுக்கு 2 மடங்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படின்னு ரிசர்ச் சொல்றாங்க. இப்போ அதோட சிம்டம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் மீடியல் சைட் பெயின், அதாவது மூட்டுக்களோட உள்பக்கத்தில் வலி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உட்காந்துட்டு எழுந்து நடக்கும்போதோ இல்லை லாங் டிஸ்டன்ஸாக ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வரும்போதோ, மேடு பள்ளத்தில் ஏறும்போது, ஸ்டேர்ஸில் ஏறி இறங்கும் போதெல்லாம் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் மார்னிங் ஸ்டிஃப்னஸ், அதாவது காலையில் பெட்லேருந்து எந்திரிக்கும் போது அவங்களோட மூட்டுக்களை அசைக்க முடியாதபடி யாரோ பிடிச்சி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நார்மலாக ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் அந்த ஸ்டிஃப்னஸ் அப்படியே இருக்கும். அவங்களால மூமெண்ட்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறமா அவங்களோட ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் ஒன் ஜாயிண்ட் ஸ்வெல்லிங், நம்மளோட மூட்டுக்களை சுற்றி வீக்கம் அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எதனால் அப்படின்னா சினாவியல் ஃபியூலிடில் இன்ஃப்ளமேஷன் ஆகிறனால, அதாவது சினாவிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு முன்னாடியே சினாவிட்டிஸ் ஒரு சிம்டமாக நமக்கு காமிக்கும். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ட்ரீட் பண்ணால் இதை கண்டிப்பாக ரிவர்சபிள் ஆக்க முடியும். ஃபோர்த் ஒன் ஜாயிண்ட் கிரிப்டஸ், அதாவது நாள் அதிகமாக அந்த மூட்டு வலியோடு நடக்க சினாவியல் பசை ரொம்ப கம்மியாகி 2 எலும்புகளும் உரசும் போது சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். ஃபிஃப்த் ஒன் ஜெனுவரம். வருடக்கணக்காக இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருந்துகிட்டே இருந்தால் அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட 2 மூட்டுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரம் ரொம்ப அதிகமாகி அவங்களுடைய கெயிட்டுன்னு சொல்லப்படுற நடக்கிற ஸ்டைலே நமக்கு சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜஸ். இதில் மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜஸ்க்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இது நம்ம ரிவர்சபிள் ஆக்கி குணப்படுத்த முடியும். ஒருவேளை தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜஸ்க்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ். ஸோ அந்த ஸ்டேஜஸில் நம்மளால் மேனேஜ் மட்டுமே பண்ண முடியுமே தவிர கம்ப்ளீட்டாக நம்மளால் ரெக்கவரி கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நார்மலாக ஒரு எக்ஸ்ரே எடுத்தாலே போதும். ஸோ அந்த எக்ஸ்ரேல ஆஸ்டியோபைட் ஃபார்மேஷன், ஜாயிண்ட் ஸ்பேஸ் ரிடக்ஷன் இதெல்லாம் வச்சு நம்மளோட டாக்டர்ஸ் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு சித்தால நம்ம கிட்ட என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பித்தக்கீழ் வாய்வு தன்னால், பிறங்கு, கீழ்மூட்டு வீங்கி, சித்தர் செய் மருத்துவன் சீர்படா தன்மைதாகி, தத்தரு காய்ச்சல் கண்டு,
சாலவே தனைதான் தந்தே மெத்தரு சிகிச்சை தன்னால் மென்மேலும் நீங்கும் அப்பா. அதாவது பித்த குற்றமும் வாத குற்றமும் அதிகமாகி நம்ம மூட்டுக்கள்ல வீக்கம் ஏற்பட்டு உள்ள இருக்கக்கூடிய பசைகள் எல்லாம் வறண்டு போய் கால்களே அசைக்க முடியாதபடி இருக்கக்கூடிய கீழ்வாதத்தை ரத்த சிகிச்சையால நம்மளால குணப்படுத்த முடியும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. இதுக்கு நாம பர்மம், தொக்கணம், புருவலயம், ஒற்றடம், பற்று, பூச்சு இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் தெரபிஸ் மூலமாகவும் உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு சூரணங்கள், பற்பங்கள், செந்தூரங்கள், உப்புக்கள் போன்ற மருந்துகளும் நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே அந்தந்த தேகைகளுக்கு ஏற்றபடி அவங்கவுங்களுக்கு எந்தெந்த குற்றங்கள் அதிகமாக இருக்கோ அதுக்கு ஏற்றபடி நாங்கள் மருந்துகள் வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ரெக்கவரி சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்தன் பிண்ட தைலம், வாதகேசரி தைலம், அஸ்வகந்தா பாலலக்ஷாதி தைலம் போன்ற ஆயில்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிட்டு வர ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். இவங்க இயற்கையாகவே சினாவியல் ஃபியூவலை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸோ ஒமேகா ரிச் ஃபுட்ஸோ எடுத்துக்கலாம். இந்த ஒமேகா ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் எதில் இருக்கும்னா ஃபிஷ்ஷில் இருக்கும். ஸோ ஃபிஷ் வந்து நம்மளால் டெய்லி சாப்பிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறனால ஃபிஷ் லிவர் ஆயில் டேப்லெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் ஹை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கக்கூடிய மஞ்சள் நம்மளோட நாள்தோறும் சமையலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு இது எல்லாத்துலேயுமே வந்து ஆன்டி ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டீஜெனரேஷன் ஆகக்கூடிய தன்மை வந்து ரொம்பவே கம்மியாகும். உணவு வகைகளில் உளுந்தங்களி, கேழ்வரகு முருங்கை அடை, பிரண்டை துவையல் இது போன்ற பாரம்பரிய உணவுகளை நம்மளோட நாள்தோறும் உணவில் எடுத்துக்கணும். இது இல்லாமல் தினமும் ஒரு நெல்லிக்காயும் கருப்பு திராட்சையும் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். நட்ஸில் வால்நட்ஸும் கருப்பு உலர் திராட்சையும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆஃபனாக வர கொஸ்டின்ஸ் என்னன்னா, ஓஏ பேஷண்ட்ஸ் வாக்கிங் போகலாமா அப்படின்றது. கண்டிப்பாக போகலாம். ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ காலை வெயில் இல்லாமல் மாலை வெயிலில் நாம் வாக்கிங் போனோம் அப்படின்னா அது நம்மளோட டீஜெனரேட்டிவை ரொம்பவே கம்மி பண்ணும். ஸோ டெய்லி ஈவினிங் ஒரு 10 to 15 minutes வாக்கிங் போகிறது ரொம்பவே நல்லது. எக்ஸசைஸில் ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப், ஸ்டாட்டிக் ஹாம்ஸ்ட்ரிங், ஸ்ட்ரைட் லெக் ரைஸ், சிட்டிங் நீ எக்ஸ்டென்ஷன், விஎம்ஓ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணலாம். இது இல்லாமல் யோகா ஆசனாஸும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட கரெக்டாக டாக்டர்ஸோட கைடன்ஸில் நம்ம பண்ணலாம். என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தோன்னா, அகத்திக்கீரை, தயிர், வெள்ளை சுண்டல், மொச்சை, பட்டாணி, கிழங்கு வகைகள், பிராய்லர் சிக்கன், மஞ்சள் பூசணி போன்ற ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் வந்து இருக்கிற பட்சத்தில் நம்ம உடம்புல ஆக்சிடேஷன் ரொம்ப அதிகமாக நடக்கும். ஸோ அதிகமான டீஜெனரேஷன் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் ஆல்ரெடி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜஸ்க்கு கொண்டு போகும். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ், கொஞ்சம் இன்டர்னல் மெடிசின், மைல்டான எக்ஸசைசஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் டயட் சேஞ்சஸ் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது சித்தா மூலமாக ஓஏவை ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணி அதுலேருந்து ரெக்கவர்.